வணக்கம்ங்க. நம்ம திருப்பூர் மாவட்டம்ங்க, காங்கேய வட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துருக்குறோங்க. வார சனிக்கிழமை அன்னைக்கு இங்கே இந்த மாதிரி தேங்காய் பருப்பு ஏலம் நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஏராளமான விவசாயிகள் தேங்காய் பருப்பெல்லாம் கொண்டு வராங்க. தேங்காய் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை காயாக இருந்ததுன்னா குடுமையோட கொண்டு வர சொல்கிறாங்க. காஞ்ச காய் பிஸ்கட் கலர் இந்த மாதிரி நல்லா காஞ்ச காயாக இருந்துன்னு வச்சுக்கங்களேன், வரும்போது குடுமி எடுத்து கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு வரும்போது காயை வந்து தரம் பிரித்து கொண்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலைங்க சுமார் 8 மணிக்குள்ளே நீங்கள் தேங்காய் கொண்டு வந்துடுங்க. தேங்காய் பருப்பாக இருந்தாலும் கொண்டு வந்துடுங்க. வரும்போது ஆதார் ஜெராக்ஸு, பாஸ்புக் ஜெராக்ஸு, ஃபோன் நம்பர் எழுதி கொண்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து தேங்காய் கொண்டாடும் போது நம்ம முத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க, நம்ம முத்தூர் சட்டை சனிக்கிழமை சந்தை கேட்டால் யார் வேணும் சொல்லுவாங்க. அதுக்கு நேர் ஏற்ற மாதிரி தான் இங்கே இருக்குதுங்க. தேங்காய் கொண்டாடும் போது மறக்காமல் தரம் பிரித்து கொண்டாந்துருங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் மொத்தம் எத்தனை தேங்காய் வந்திருக்குது, என்னென்ன ரேட்டுக்கு விற்பனை ஆகிருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு குட்டானா போய் பார்க்க போகிறோமுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குட்டானா பார்க்கும்போது, அதாவது வாரத்துக்கு வாரம் ரேட்டு மாறுபடலாமுங்க. இந்த வாரம் பார்க்கும்போது ஒரு அப்ரோச்மெண்ட்டாக இந்த காயில் என்ன ரேட்டுக்கு போயிருக்குது, கிலோ என்ன ரேட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வருங்க. அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு குட்டானா காமிச்சு அந்த குட்டானில் எத்தனை காய் வந்திருக்குது, என்ன ரேட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலுக்கு பொறுத்த வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க. வாங்க தேங்காய் பாட்டு வரலாமுங்க. SVT 4965 SVT 2 49 50 90 VTC 50 90 VTC 3 42 45 69 45 VC 70 45 70 VC 45 70 VC 4 44 80 44 80 VC VC 5 43 40 VC 6 31 ரூபா தமிழ் 7 49 35 தமிழ் 9. இந்த குட்டான் பாருங்க, காய் வந்து ஒரு காய் வந்து என்ன சைஸ் இருக்கு பாருங்க. அதே குட்டானில் காய் என்ன சைஸ் இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் பச்சை காய், பெரிய காய் பச்சை காயாக இருக்குது. இது நல்லா காஞ்ச காயாக இருக்குது. இப்படி கொண்டு வரும்போது காஞ்ச காயை கொண்டு வரும்போது தரம் விரித்து போட சொல்கிறாங்க. நம்ம ஒரு 500 காய் கொண்டாந்தோம்னா 500 காயில் ஒரு இந்த மாதிரி ஒரு 50 காய் தானே, 50 காய் தனியாக சின்ன சொல்கிறாங்க. அடுத்தடுத்து நம்ம குட்டானை பார்க்கலாம் வாங்க. பச்சை காய்ங்க இந்த மாதிரி இருக்கிற காய் வந்து மறக்காம வந்து குடுமையோட கொண்டு வர சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிறதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பச்சை காயவே குடுமி எடுத்து கொண்டாந்துடுறாங்க. அதனால் இந்த மாதிரி பச்சை காயாக கொண்டு வரும்போது குடுமி எடுக்காமல் கொண்டுட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து போகும்போது மக்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மார்க்கெட்டு கோயிலுக்குலாம் விற்கிறதுக்காக வியாபாரிகள் வந்து அதுக்குன்னே செப்பரேட்டாக வாங்கி கொண்டு போய் விற்பாங்க. அதனால் வரும்போது இந்த மாதிரி பச்சை காய் கொண்டாந்தீங்கன்னா மறக்காமல் குடுமி எடுக்காமல் கொண்டு வாங்க. ரைட், ரேட் போடுங்க பார்க்கலாம். இந்த கூட்டானா ஃபஸ்ட்டு 360 காய் 49 ரூபா 65 காசாங்கண்ணா கிலோ. 49 ரூபா 65 காசு ஒரு கிலோ. இதுங்கண்ணா 50 ரூபா 90 காசு. 50 ரூபா 90 காசு. 2வது லாட்டுக்குண்ணா ரேட் பரவாயில்லைங்க. 540 காய்ங்க. இதில் லைன் காய்ங்கண்ணா இதில் 45 ரூபா 70 காசுங்க. பச்சை காய்ங்கண்ணா இது மார்க்கெட்டுக்கு போகிறது. காய் சிறுசாக இருந்தாலும் நல்லா சைஸ் காய்ங்க. 47 ரூபா 70 காசுங்க. ஆயிரம் காய் இதில் நம்மளும் தாங்கண்ணா. 2 ஒன்று தானுங்களா? 2 உங்களுக்கு தானா? ஸோ இது என்ன ரேட் வந்துருக்குதுங்கண்ணா? 44 ரூபா 80 காசு. தோப்பு காயே சுத்த மரமாங்கண்ணா? தோப்பு காய் நம்மளும் தான். சரிங்க. இதை வந்து தனியாக கொண்டாந்து குடுமி உரிச்சிருக்கணும். ஏங்கண்ணா இந்த காய் வந்து குடுமி உரிச்சிருக்கணும். அதெல்லாம் பச்சை காய் அப்படி கொண்டாந்துருக்கணும். இது அப்படி கொண்டாந்துருக்கணும். இந்த காயெல்லாம் வந்து குடுமி உரிச்சிருக்கணும். ஏங்கண்ணா குடுமி உரிச்சிருக்கணும். அதெல்லாம் குடுமி உரிச்சு கொண்டாந்துருக்கணும். பிரித்து போட்டு தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கிடைக்காங்கண்ணா. காய் பிரிச்சிருக்கணும் 1000 காயில். இப்போ இது உங்களுக்கு லைன் போகிற இருந்தாலும் இந்த இதோட ரேட்டு வேற இல்லைங்க. இது ஒரு 100 காய் பிரிச்சிருக்கலாம். 100 150 காய் தான் உழுவ மாட்டிருக்குது. இதில்
ரூபா 42 காய்ங்க. பச்சை காய்ங்க. இது 31 ரூபாய்ங்க. 15 காய் கொண்டாந்துருக்குறாங்க. கொலை உடிஞ்சு விழுந்துருச்சாட்டு இருக்குதுங்க. இளநீ கொஞ்சம் மூத்தோடி தண்ணி ஆடுதுங்கண்ணா. கிலோ 31 ரூபாய்ங்க. நம்மளுதாங்கண்ணா அது என்ன ரேட்டுங்கண்ணா? 49 ரூபா 35 காசுங்க. இது ஜம்முன்னு கொண்டாட்டிங்க, பிரித்து கொண்டாட்டிங்க. மட்டையை வாங்கி எல்லாம் குடுமையெல்லாம் உரிச்சு கொண்டாட்டிங்க. அக்கடான வேலை. ₹50 90 காசுங்க. ₹50 90 காசுங்க. இந்த காய் நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க காய். நம்மளுதாங்கண்ணா? நம்மளுதுங்களா? சரி சரி. மட்டையை எடுத்து உரிச்சு கொண்டாட்டிங்க. ஜம்முன்னு இருக்குது காய். ரேட்டு பரவாயில்லைங்கண்ணா. ₹50 90 காசு. அது உங்களுதானா? அது எவ்வளோ போயிருக்குதுண்ணா? 52ங்களா? ஓ, நல்ல ரேட்டு. மச்சா இது நம்மளுதா? ₹52 ரூபா 30 காசு. பரவாயில்லைங்க, ரேட்டு பரவாயில்ல. 55 காய்ங்க. 51 ரூபா 10 காசுங்க. ₹38 70 காசுங்க. பச்சை காய்ங்க. கொஞ்சம் உரிச்சது வந்து 10 நாள் போட்டு இந்த குட்டானிலே போட்டு முடிச்சிருக்கோங்களா? மட்டையோட போட்டு. சரி. கிட்டத்தட்ட இந்த காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு மேலே வருங்க. ஃபுல்லாக தண்ணிங்க. புல் பச்சை. ஆனால் இடம் நல்லா வருங்க. 38 75. இளநீ கொஞ்சம் மூத்தபடி விழுந்துருச்சு. அது கொலை விழுந்துருச்சு. நம்மளுதாங்கண்ணா? சரி, என்னாச்சு? கொலை விழுந்துருச்சுங்களா? இருக்குதுங்க காய். 800 கிராம் வரும். ஃபுல்லாக இருக்குது வரும் தண்ணி. குட்டையாங்களா? குட்டை மரம். சரி. மரம் என்ன வளர்த்தி வந்துருக்குதுங்க சுமார்? சரி. இது இளநீ கட்டிட்டு போனால் நல்ல காசுங்க இல்லைங்களா? இளநீ கட்டலாம். பருப்பு திக்னஸ் நல்லா இருக்குதுங்களா? ஓ, அப்படியா? சரி. தண்ணி அதிகமாக இருக்கு. இலவித்து. அதாங்கண்ணா. அண்ணா இது 50 ரூபா 10 காசுங்கண்ணா. 50 ரூபா 10 காசுங்க. 240 ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்குறாங்க. எடை வரும். கரெக்டான காய்ங்கண்ணா. ₹42 50 காசுங்க. 700 காய் இருக்குதுங்க. ₹42 50 காசுங்க. ₹38 30 காசு. ₹38 30 காசு.
21/3/2026 சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த ஏலம் தானுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12,942 காய்கள் விற்பனைக்காக, தேங்காய்கள் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்குங்க ₹52.70. குறைந்தபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு ₹38.70. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ₹50.90 விற்பனையாக இருக்குதுங்க. பெரிய குட்டானுங்க 900 காய் வந்துருக்குதுங்க. ₹48.70. ஃபுல்லாக உடப்புக்கு போகிறதுங்க. குடுமி எடுத்துக்கணுன்ட்டாங்க. ஃபுல்லாக அது உடப்புக்கு பருப்புக்கு போகிறதுங்க. இது என்ன ரேட்டுங்கண்ணா? இதுங்க என்ன ரேட்டுங்க? ₹50. ₹50 பாஞ்சியஸ். ₹38. பச்சைக்காய்ங்க ₹38. ₹38.15. ₹50.90 இந்த குட்டா. 54 காய்ங்க. எவ்வளோ காய் இருக்குதோ அவ்வளோ காய் டக்குன்னு மட்டை வாங்கி கொண்டு வந்துடுறாங்க. அண்ணா இதில் எத்தனை காய் வந்துருக்குது? நம்மளுதாங்கண்ணா அது உங்களுக்கு உளுந்துருக்குதா? எவ்வளோ கிலோ நீங்கள்? ₹52.70. எத்தனை காய்ங்கண்ணா? 1240. இது பூரா பருப்பு போகிறதாங்கண்ணா? தண்ணி கம்மியாக இருக்குங்க. ஓ ரைட்டு. ஓ இடம் வளருங்க. காய் பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. பருப்பு உள்ள திக்னஸ் ஓரளவுக்கு இருக்கு. வெயிட்டு தானே வந்துடும். வெயிட்டு தானுங்க. என்ன ரேட்? எத்தனை காய் வந்தீங்க? 180ங்களா? என்ன ரேட்டு போயிருக்கு? ₹50.70 கிலோ. ₹50.70. எப்போ மாட்டை வாங்கினீங்க? நைட்டா? லேசாக உடையுது. ரேட்டு பரவாயில்லைங்களா? இல்லை இப்போ விளைவிக்கிறதுக்கு இங்கே பரவாயில்லைங்க. இங்கே பரவாயில்ல, அந்த பரவாயில்ல. இப்போ அப்படியே தண்ணியே இல்லை. காய் ஜம்முன்னு இருக்குதுவோம். டக்குன்னு பருப்புங்க காஞ்சிரு. ஓ சரி சரிங்க. ஓ கிடக்குது. சரி, இது நல்ல ஐடியா தாங்களோ. அப்பப்போ இருக்கிற காயை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம வண்டியில் வச்சு கொண்டாந்து நீட்டாக போட்டு போயிடலாம். ஆமாங்க, டக்குன்னு வேலை அவ்வளோ வேலை முடிஞ்சு கொடுத்துட்டு போயிட போனால் ஆட்டோமேட்டிக் பேங்க் வந்துடுது. இது 550 காய்ங்க. ₹50.90. இது ₹50.90. இது பாருங்கள், ஃபுல்லாக பச்சைக்காய். ₹38.30. பச்சை வெயிட் வருங்க. அதை பச்சைக்காய் அப்படிங்கிறதுனால பச்சைக்காயிலையுமே ரொம்ப பச்சைங்க இதெல்லாம். பார்த்தீங்களா? இதெல்லாம் கழிச்சிருக்கணும் அவ்வளோ. இதெல்லாம் பாருங்க. இந்த காய் நல்லா இருக்குது. இதை வந்து இளம்பு இதை கழிச்சிருக்கணும். இதையெல்லாம் கழிச்சிருக்கணும். இது லைனுக்கு போகிறதுங்க. இது ஒரு 10 காய் கழிச்சிருந்தாங்கன்னா ரேட்டே மாறி இருக்கு. போட்டு குழப்பிட்டாங்க. ஆனால் கழிச்சு தான் கொடுக்கணும். அது இலை வெட்டு அதுதாங்கண்ணா. ₹49.35. இது ஃபுல்லாக பச்சைங்க. ₹20. ₹20.60. ₹20.65. ₹30.65. ₹30.65. ₹50.50. இது நல்ல ரேட்டுங்க. ₹50.50. இதுவரைக்கும் தேங்காய் பார்த்தோமுங்க. தேங்காய் கிட்டத்தட்ட ஒரு 8000 காய்க்கு மேலே வந்துருக்குதுங்க. என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி பார்த்தோமுங்க. இப்போ தேங்காய் பருப்பு வந்துருக்குதுங்க. அது தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா குடோனுக்கு வச்சுருப்பாங்க.
தேங்காய் பருப்பு எத்தனை மூட்டை வந்திருக்குது, அதாவது எத்தனை கிலோ வந்திருக்குது, என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறோமுங்க. வாங்க அப்படி போய் தேங்காய் பருப்பை பாட்டு வந்துடலாமுங்க. தேங்காய் பருப்புங்க 16 மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்துருக்குறாங்க. கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 148 ரூபா 70 பைசாக்குமே, குறைந்தபட்ச விலையாக 125 ரூபா 70 பைசாவுக்கு விற்பனையாக இருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றுக்குங்க 140 ரூபா 40 பைசாவுக்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் பருப்புங்க. நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதனால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை, குறிப்பாக விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் பார்க்கலாமுங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பயணிக்கக்கூடிய இடங்களில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், புதுசாக விவசாயம் பண்ணியிருக்காங்க, அது விவசாயத்தில் ஏதாவது தனித்துவம் பண்ணியிருக்கிறாங்க, கரும்பு, மஞ்சள், மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி என்ன உரம் கொடுக்குறாங்க, எப்படி பராமரிக்கிறாங்க, இந்த மாதிரி நாம் பயணிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த தகவலை தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கிறோங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மர சாகுபடிங்க, பாக்கு சாகுபடி, செம்மர சாகுபடியுமே நாம் விவசாயம் நிறைய நேர்காணல் பண்ணி இதில் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி தென்னந்தோப்பில் நாம் எப்படி தண்ணி கட்டுறாங்க, எப்படிலாம் எத்தனை நாளைக்கு தண்ணி கட்டுறாங்க, பைப்பெல்லாம் எப்படி பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவல் நிறையா விவசாயம் சார்ந்த தகவலை நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திக்கணுங்க. நன்றி, வணக்கம்ங்க.